திருப்பரங்குன்றம் மீண்டும் நியூஸா வந்திருக்கு. என்ன நமக்கு அது ஆழமா பார்க்கணுங்க. இது முஸ்லிம் சமுதாயம் எந்த விதத்திலயும் தகராறு பண்ணவே இல்ல. ஆனா இது அரசியலாக்குனது திமுக. 2 தாங்க. மோட்ச தூண் ஒண்ணு இருக்கு. அதுல தான் இப்ப தீபம் ஏத்திட்டு இருக்காங்க. அது இறந்தவர்களுக்காக உள்ள ஒரு வரலாறு. கார்த்திகை தீபம் இப்ப உயிர் வாழ்றவங்களுக்காக உள்ள ஒரு தீபம் ஏத்துறது. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த காலத்துல இப்படி மாத்திருக்காங்க. இப்ப திருப்பி அங்க மாத்தி கொடுக்கணும்ட்டு ஹைகோர்ட் உச்சநீதிமன்றம் மதுரா உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சு. திமுக காரங்க என்ன பண்ணிருக்காங்க, அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருந்தா யாரும் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டாங்க. இந்த தூணு பதில் அந்த தூண்ல. பட் அவங்க அதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்காதனால பாதிக்கப்பட்டது. பலியாடு ஆனது யாரு? அங்க இருக்க கமிஷனரும் இன்னொருக்கும் 3 அதிகாரிகள். கலெக்டரை மீண்டும் ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இதை பார்க்கும்போது அரசாங்கம் நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கிறது தெளிவா தெரியுது. அது அரசாங்கம் இப்ப இன்னும் 2 மாசத்துல போயிடுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க வேலை செய்யல, கமிஷனர் அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கல, தீபத்தை ஏற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்களோட வேலை வாய்ப்பே போயிடுச்சு. அவங்க பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா? இந்த மாதிரி உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுவது நம்ம எல்லாருடைய கடமை. சட்டம் ஒழுங்கு இல்லாததான் ஸ்டாலினோட பெரிய பிரச்சனை. இது மிக மிக அவமானம் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு. இதை தொடக்கவே முடியாது. எப்படி கச்சத்தீவை வாரி கொடுத்தாங்க, ஜிஎஸ்டி, நீட்டு இவங்க தான் உள்ள கொண்டாங்க. ஆனா இப்போ உட்காந்து அதுக்கு முரண்பாடா பேசிட்டு இருக்காங்களா, அது மாதிரி திருப்பரங்குன்ற பிரச்சனையில நல்ல கரியை பூசிக்கிட்டார் ஸ்டாலின் வாத்தியார். அதனால பாதிக்கப்பட்டது நல்ல ஊழியர்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டும் தமிழகம்.